வணக்கம். இன்னைக்கு சாட்டர்டே. உலகத்தில் இருக்கிற எல்லா கேத்தலிக்ஸுக்குமே ஒரு சோகமான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம பாப்பா பிரான்சிஸ் அவங்க இறந்து 5 நாள் ஆகுது. இன்னைக்கு அடக்கம் பண்ணுறாங்க. ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனையான ஒரு நாள் தான் இது. எனக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேத்தலிக்ஸுமே ரொம்ப வருத்தமான ஒரு நாள். காலையிலே இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு ஃபாதர்ட லாஸ்ட்டு அந்த செரிமனி பார்த்துக்கிட்டு இருந்தோம் டிவியில். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு, 5:45 ஆகிட்டு. பட் இது என் கடமை. நம்ம தான் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யறதுக்கான அந்த கொடுப்பனும் நமக்கு இல்லை. ஒரு அருமையான ஒரு ஊழியம் செஞ்ச ஒரு பாப் பிரான்சிஸ் அவங்கள இன்னைக்கு நம்ம இழந்து 5 days ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். நான் எத்தனையோ லீடர்ஸை பார்த்துருக்குறேன், எத்தனையோ லீடர்ஸ் இறந்துருக்காங்க, வருத்தப்பட்டிருக்கிறோம். ஏதோ நம்ம வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க நம்மளை விட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த 5 days-ஆகவே. உண்மையை சொல்ல போனால், நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோவுக்காக இப்படி வியூஸுக்காக சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இப்படி ஒரு பிட்டை போட்டானோ நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் இந்த யூடியூப்பை நம்பி வாழ்கிற ஆளும் கிடையாது, வாழவும் இல்லை. உண்மைக்குமே ஒரு 5 நாளாகவே எனக்கு தூக்கம் கிடையாது நைட்டுக்கெலாம். நான் ரோமுக்கு எத்தனை தடவை போயிருக்கிறேன், வேட்டிக்கான் எத்தனை தடவை போயிருக்கிறேன், பாப் ஜான் பால் 2 பார்த்துருக்கேன். அவரோட நான் மாசில் கூட அவருக்கு ஆல்ட்ரோ பாயாக இருந்திருக்கிறேன். பட் எத்தனை தடவை நம்ம வேட்டிக்கான் போயும் ரோம் போயும் கூட ஒரு தடவை கூட பாப் பிரான்சிஸை பார்க்க கிடைக்கல. ஐ எம் அ வெரி அன்லக்கி பர்சன். உண்மைக்குமே அந்த கொடுப்பனம் எனக்கு இல்லை. நானும் செமினரிக்கு போனேன் படிக்கிறதுக்கு, படிக்கலை. பாதியில் வந்துட்டேன். பாதியில் இல்லை, ஒரு சர்டன் ஒரு சின்ன ஒரு பீரியட் தான் இருந்திருப்பேன், ஒரு 1 year அப்படி தான் இருந்திருப்போம். வந்துட்டேன். அதுபோல் தியாலஜி படித்து முடித்தாலும் கூட ஆண்டோட ஊழியம் செஞ்சோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை, 0, பண்ணவே இல்லை. ஆண்டோட ஊழியம் செஞ்ச ஒரு அருமையான ஊழியக்கார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி, அருமையான ஃபேமிலியில் பிறந்தவங்க, நல்ல ஒரு சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ், ஃபாதர், மதர், நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி. ஃபோட்டோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கார் சின்னதுலன்னு. அது அவங்க அப்பா அவங்க அம்மாவோட பேரண்ட்ஸோடு இருக்காங்க. இது அவர் பிரதரோட இன்னொரு ஃபோட்டோ இப்போ வருது பாருங்கள், அவர் பிரதரோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ. ஸோ இப்படியான ஒரு பாப், இவ்வளோ சிம்பிளிசிட்டி, அவ்வளோ சிம்பிள். மற்ற பாப் மாதிரியே கிடையாது. பாப் ஜான் பால் 2 அவர் ஒரு ஸ்டைல்னா எளிமையாக வாழ்ந்ததில்லை. அவர் ஒரு ஸ்டைல்னா அவருக்கு மேலே இருந்தார். எந்த ஐஃபையான காரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு ஃபியட் கார், இந்த கார் தான். இதில் தான் அவர் ட்ராவல் பண்ணார். சிம்பிளான ஒரு லைஃப், சின்னதான ஒரு ஃப்ளாட்டு, அதில் அவர் தனியாக வாழ்ந்திருக்கார். அவரோட ரூமை பாருங்கள். இதுதான் ஃபாதர் இருந்த அந்த ரூமில் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆடம்பரமான இதுவும் கிடையாது. அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஃபாதர் அவரே சமைச்சு அவரே சாப்பிடுவாராம். நமக்கு கொஞ்சம் காசு வந்தோன்னா தலைகால் தெரியாமல் ஆடுவோம். இந்த உலகத்துக்கே லீடர்ஸ் ஆஃப் லீடர் அவர் தான். எல்லா லீடர்ஸுக்குமே அவர் தான் லீடர். எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும், ஈவன் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, இங்கிலாண்டாக இருந்தாலும் சரி, யூரோப்பில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவருக்கு சல்யூட் பண்ணியே தான் ஆகணும். இஸ் த லீடர் ஃபார் ஆல் அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப். நம்மளுடைய ஆண்டவருடைய வழிகாட்டலில் 266வது போப். இந்த அருமையான ஒரு ஃபாதரை நம்ம இன்னைக்கு இழந்துருக்குறோம். அடுத்த வார போப் எப்படி இருப்பாங்களோ தெரில. எப்படியும் ஆண்டோட ஊழியம் செய்கிறவங்க உண்மையும் நேர்மையும் உள்ளவங்களாக தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது கேத்தலிக் இதில் சர்ச்சை பொறுத்த வரையில் உள்குத்து வெளிக்குத்து நிறைய இருக்குது. சர்ச்சுக்குள்ளேனாலும் சரி, செமினரியில் கூடனாலும் சரி, சர்ச்சுக்கு ஃபாதர்ஸ்மார் வந்த பிறகும் சரி, நிறையா இருக்குது. இது எல்லாம் தாண்டி
ஒருத்தர் போப் ஆகுறங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுலேயும் இவ்வளோ சிம்பிளான ஒரு வெரி சிம்பிளான ஒரு லைஃப் அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு பரலோகமே அவரை வரவேற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். போய் சேர்ந்துருப்பாங்க. நம்ம பரலோகம் போக மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு 5.5 minutes ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அவரோட லாஸ்ட் பிளெஸிங், லாஸ்ட் அந்த ரோம், அந்த இதில் வேட்டிகான், அந்த சென்ட் பீட்டர் ஸ்கொயரை சுற்றி அவரை வந்தது எல்லாம் போடுறேன், பாருங்கள். Cari fratelli e sorelle, buona Pasqua. Chiedo il maestro delle cerimonie di leggere il messaggio. Perché conservi a lungo il Papa a guida della Chiesa e concedi Benedicat vos, omnipotens Deus, Pater, et Filius, et Spiritus Sancti. Amen.
பார்த்தீங்களா அந்த வீடியோ? ஃபாதருடைய லாஸ்ட் பிளெஸிங். அது மட்டும் இல்லை, ஃபாதரை வேட்டிக்கானை சுற்றி வந்த அந்த லாஸ்ட் இது வந்து அதுதான். அதுக்கு பிறகு ஃபாதர் இது பண்ணலை. அதுக்கு பிறகு ஃபாதர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாதர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்காக தான் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, ஒரு டாக்டர் அந்த மாதிரி. அவர் வந்து ஆரம்ப லைஃப்பில் லேப்ல எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் ஃபாதர் வந்து இதுக்கு வந்திருக்கிறாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய லைஃப் ஸ்டைலை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இருந்து எதுவுமே வந்து அவர் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையே அவர் வாழவே விரும்பவே இல்லைங்கிறது வந்துட்டு அவருடைய ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும்போது தெரியுது. அவருடைய லைஃப்பை பார்க்கும்போது தெரியும். சாதாரணமாக நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு அரகண்டாக இருப்போம், எப்படி கோவம் வரும். எனக்கெல்லாம் கண்ணாமண்ணான்னு கோவம் வரும். அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குற முடியல. ஆண்டோட கிருபை இருந்தால் தான் அது முடியும். ஸோ இன்னும் கிருபை கிடைக்க இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்டோட கிருபை கிடைச்சிட்டு அதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து என்ன சொல்றது, ஒரு தாழ்மையான ஒரு இது கிடைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கிடைச்சாலே இது இவ்வளவோ வந்து பெரிய ஃபிலிம்லாம் காட்டுவோம், நம்மளை விட்டு ஆளே கிடையாது அப்படின்னு. சத்தியமா நான் அப்படி கிடையாது. என் லைஃப்பும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான். எவ்வளோ இருந்தாலும் நான் பந்தா காட்டுறதான பழக்கமே கிடையாது. என்னோட பழக்கம் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக தான் இது வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த பந்தாவும் காட்டலை. நான் ஒரு ஃபாதரா சப்போஸ் ஆயிருந்தா, ஒரு ப்ரீஸ்ட் ஆயிருந்தா, இவரை மாதிரி இருந்திருப்பானாங்கிறது சந்தேகம். ஏன்னா நம்ம சிம்பிளா இருந்தாலும் கூட வார பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு செல்வாக்கு, பணம், இதெல்லாமே நம்மளை வந்துட்டு ஒரு பெரிய ஆளை காட்டுறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்துடும். ஆனால் ஃபாதரை பொறுத்தவரை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் இருந்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே குழந்தைகளை அவர் ரொம்ப அன்பு செஞ்சார். இந்த ஃபோட்டோவை பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையப்படி சின்ன பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபாதர் பாருங்க. எனக்கு கிடைச்ச ஃபோட்டோஸ் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. எவ்வளவு சிம்பிளா அந்த பிள்ளைகளை வந்துட்டு நம்ம சொந்தத்திலேயே நம்ம ரத்தத்திலேயே உள்ள ஒரு பிள்ளைகளை அப்படி கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு உரிமையோட அவர் கொஞ்சறதையும் எவ்வளவு பாசமா இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு ஒரு ரிலிஜனை டோட்டலாகவே பிடிக்காது. சின்னதுல இருந்து எனக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட 3 days முன்னாடி லாஸ்ட் டியூஸ்டே கூட காஷ்மீர் ஸ்ரீநகர்ல பெரிய அட்டாக் ஒன்று பண்ணி ஒரு 26-28 பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட இவங்கெல்லாம் போய் கணக்கு கொடுக்க போறாங்க? அப்பாவி மக்கள், ஒண்ணுமே தெரியாத மக்கள். ஏதோ லைஃப்ல ஒரு காஷ்மீருக்கு போகணும், அங்கே பார்க்கணும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு ஒரு ஆசையில போயிட்டு இருந்த மக்களை சுட்டு கொண்டாச்சு. அந்த குரூப்பை தான் சொல்றேன். அந்த குரூப்பை சேர்ந்த அந்த ரிலிஜன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஃபாதரை பாருங்க, இந்த போட்டோ பாருங்க. பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ்க்காக அவர் குரல் கொடுத்ததும், இந்த பாலஸ்தீன்ஸ்ல இருக்கிற அந்த முஸ்லிம்ஸ் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அது அவங்களோட கால்களை கழுவுறதும் எவ்வளவான ஒரு சிம்பிளான ஒரு பர்சனுங்கிறத அதை காட்டுது. நாம அப்படி செய்வோமா? நான் செய்வேனா? வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இதுக்கு பிறகு ஃபாதரை பார்த்து நான் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்தால் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் அது அப்படி கூட நான் பண்ண முடியுமாங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அவ்வளவு சிம்பிளான ஒரு ஸ்பிரிட், இப்படியான ஒரு ஃபாதரை வந்து ஒரு பாப் வந்து நம்ம இழந்தது வந்துட்டு ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். முஸ்லிம்ஸ்ல இருக்கிற டெரரிஸ்ட் ஒரு குரூப், அந்த குரூப்போட பேர்ல எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. அவங்களே பாப்போட இறப்புக்கு ஒருத்தர் பேசுறாரு, அழுதுகிட்டே பேசுறாரு. பாப் வந்து இறந்துட்டாங்க, உலகத்தில் இருக்க எல்லா கேத்தலிக் மக்களுக்கும் எங்களோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஒரு டெரரிஸ்ட் குரூப், நீங்களும் பார்த்துருப்பீங்க டிவியில், அவங்க வந்துட்டு பேசுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை பிடிக்காதவங்கள கூட பிடிக்க வைக்கிற மாதிரி நடந்து அவங்க கிட்ட இருந்து கூட இறக்கங்களை பெற்று நல்லபடியா வாழ்ந்து ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு அவரு ஸ்லீப் ஃபார் லாங். இனி அடுத்த ஆண்டோடைய 2வது வருகையில தான் நம்ம அவரை பார்க்க முடியும். ஆண்டோட 2வது வருகையில நான் இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கணும்னு இல்லை, ஆண்டோடைய 2வது வருகையில நம்ம ஆண்டவரோட எடுத்துக்கொள்ளப்படுவானா நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை ஆண்டவர் என்னையும் அவரோட உயிர்ப்பிக்க செய்தால், ஆண்டவர் வரும்போது நானும் ஆண்டவரோட சேர்ந்து இந்த நம்ம எங்க விசுவாசப்படி, எங்க கேத்தலிக் விசுவாசப்படி, எங்க கிறிஸ்டியானிட்டி படி ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிக்க செய்வார். அந்த நம்பிக்கையோட தான் நாங்க எங்க கிறிஸ்டியானிட்டி இருக்கு, கேத்தலிக்ஸ். அப்படிங்கிற நேரத்துல நானும் அப்படியே எனக்கு ஒன்று உயிர் வந்து நானும் வரதா இருந்தா
பாப்பை சந்திப்பேன்னு நம்புகிறேன். பாப்பா பற்றி இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய புக்ஸ் பாருங்க. நான் அவருடைய கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன் நிறையா வந்துட்டு. ஃபாதருடைய ஆட்டோபயோகிராஃபி இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஃபாதருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் வந்துட்டு. நிறைய கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன். பட் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் சில புக்ஸை காட்டுவோங்கிறதுக்காக வந்துட்டு இது மை ஸ்டோரி த்ரூ ஹிஸ்ட்ரி இந்த புக். இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கரையாத என்ன சொல்லுவாங்க, கல்லும் கரையுமா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, கரையாத மனமும் கரையுமா, கல்லுமா மண்ணுமா ஏதோ சொல்லுவாங்க, வாயில் வரல, இந்த மாதிரி நேரத்தில் தான் வராது. ஸோ இதெல்லாம் படித்தாலே நம்ம லைஃப்பை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். லைஃப்புங்கிறத வந்துட்டு ஒரு தடவை தான் வாழ்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கலாம். நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்துட்டு அந்த மதத்தை பிடிக்காது, இந்த மதத்தை பிடிக்காது இருந்தாலும் நான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த மதத்துக்கும் அகேன்ஸ்டாக நான் இதுவரை ஒரு காரியம் செஞ்சதும் கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டியதான். எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு இருந்தது கிடையாது. கிளாஸ்மேட்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அது காலேஜ் அதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு பர்சனலாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் முஸ்லீம்ஸ் யாருமே கிடையாது. அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களை நான் வெறுக்கவும் கிடையாது, வெறுக்கிற ஆளும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் மாரும் யாருமே அவங்கள வெறுக்கிறதும் கிடையாது. பட் அவங்களுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. பிகாஸ் என்றைக்குமே கிறிஸ்டியானிட்டிக்கும் முஸ்லீமுக்கும் ஒத்து போகாது. அவங்க ஒத்து போனா என்ன, ஒத்து போகாட்டி எங்களுக்கு என்ன? பிகாஸ் வி ஆர் வர்ஷிப்பிங் லிவிங் காட். எங்களுக்கு வேண்டியது எங்கள் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டரை வச்சு தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நாங்கள் செய்கிறோம். தவறான காரியங்கள், தப்பான லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்துருக்கலாம் பிஃபோர் 20 years பேக், 25 years பேக். ஆனால் இப்போது நான் ஆண்டருக்குள்ளே கரெக்டாக வாழ்கிறோம். எந்த மக்களையும், அது கஷ்டப்படுறவனாக இருந்தாலும் சரி, கஷ்டத்துலையும் கஷ்டப்படுறவனாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, உச்சக்கட்டத்தில் நல்லா இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் ஒரே மாதிரி தான் நான் அன்பு செய்கிறேன். எப்போவுமே ஹெட்வெயிட்டுங்கிறது வந்துட்டு என் லைஃப்பில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் A டிவிஷன் கிரிக்கெட் ப்ளே பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ நடந்திருக்கு லைஃப்பில், எவ்வளோ நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். எப்போவுமே எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஹெட்வெயிட் வந்து நான் இவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, இந்த இதில் உள்ளவங்க என் ஃப்ரெண்டுலாம் நான் வந்து வச்சு நான் வந்து ஹெட்வெயிட்டாக வாழ்ந்ததே கிடையாது. ஸோ ஆண்டவர் இதுக்கு பிறகாவது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காகத்தான் நான் பிறந்தேன், அதுதான் உண்மை. நான் இது வரைக்கும் செய்யலை. இதுக்கு பிறகு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக பயன்படுத்துவேன். ஆண்டவருக்குள்ளே இப்போ போயிருக்கிற நம்ம போப் ஆண்டவர் கூட வலது பக்கத்தில் இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இஸ் பேக் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ். வெரி ஹாப்பி. இந்த வீடியோ கட்டாயமாக போடணும். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த புக்ஸை நான் சொன்னேன், இந்த புக்ஸை ரெண்டையுமே நிறைய புக்ஸ் நான் வச்சுருக்கேன் ஃபாதர். பட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரெண்டு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் உங்களுக்கு இதை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக ஓகே பாருங்கள். ரொம்ப அருமையான புக்ஸ் ரெண்டுமே. ஸோ ப்ரே ஃபார் Pope Francis soul to be rest in peace. அதே மாதிரி அடுத்த வாரம் போப்போம். உண்மையாக சொல்ல போனால் இவரை விட இன்னும் நல்லா செய்யக்கூடிய ஒரு போப்பாக நம்மளுக்கு கிடைக்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.